நீர் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். சகலமும் உம் கண்ட்ரோல் இருக்குது ஆண்டவரே. உமக்கு தெரியாத ஒண்ணுமே என் வாழ்க்கையில நடக்காதுன்றதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாய் உங்களை யாவரும் இந்த செய்தி வழியாய் காண்பதில் மிகுந்த சந்தோஷம். தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லாரையும் காப்பாற்றி இந்த நாளில கூட நாங்கள் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் அங்கங்கே கர்த்தருடைய நாமத்தை துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவன் கொடுத்த கிருபைக்காய் என் தேவனை நன்றோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசும்படியாய் நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த மனமகிழ்ச்சியின் கால வேளையில எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்த ஆண்டவரே. இந்த நாளில் கூட நாங்கள் வந்து அன்றைய எங்கள் வீடுங்களில் கர்த்தரை துதித்து கர்த்தரை ஆராதிக்க முடியாய், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாய் எங்களுக்கு ஒரு நல்ல தருணத்தையும் வாய்ப்பையும் அன்றைய நாளுக்காய் அன்று நாங்கள் இருதயத்தினால இந்த நன்றி செலுத்தி உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் நாங்கள் அன்றைய கர்த்தரை துதிக்க முடியாய், அன்றைய கர்த்தரை தந்த கிருபைக்காய் அன்று நன்றி செலுத்தி உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் பரிசுத்தமாய் ஆசரிக்கவும் அன்றைய நான் கர்த்தரை துதித்து ஆராதித்து உங்களுடைய வார்த்தையை கேட்க முடியாய் என் தேவன் தந்த பெரிய கிருபைக்காய் என் தேவனை நன்றோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போது கூட கர்த்தாவே உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோட கர்த்தரை இடைப்படுங்க, எங்களோட பேசுங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஏசப்பா, இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று போக முடியாது என் தேவன் இரக்கம் பாராட்டுவே நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், பிள்ளைங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சிந்தனைகள் சிதறாதபடிக்கு கர்த்தர் நீர் காத்து ஆவியான நீர் என் மத்தியில் பேசுவேன் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவை தொடர்ந்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டை எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Though he was a son, yet he learned obedience by the things which he suffered, and having been perfected, he became the author of eternal salvation to who all obey him. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை நாம் இங்க வேதத்துல வாசிக்கிறோம். அவர் பூர்ணர் ஆன பின்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேதத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் பூர்ணர் ஆகத்தக்கதாய் நாம அழைக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல இந்த கிறிஸ்து ஓட்டத்துல நாம் தோக்கிறதை பார்க்கணும், எப்படி முடிக்கிறோம் என்பதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாய் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து தோக்கம் அற்பமா இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை நாம் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பூர்ணப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நமக்கு வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும்னா நாம் பூர்ணரை நோக்கி பூர்ணராய் நாம் வந்து மாறும். வேதம் சொல்லி பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூர்ணர் ஆன பின்பு அப்படின்னு சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இப்படிப்பட்டதான பூர்ணத்துக்கு நாம் வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அன்பில பூர்ணம், விசுவாசத்துல நாம் பூர்ணம், நம்முடைய நினைவில் நம்முடைய யோசனையில பூர்ணம், மனசாட்சியில பூர்ணம் அப்படின்னு சொல்லி எல்லா கோணத்திலும் எல்லா விதமான காரியத்திலும் நாம் பூர்ணனாய் நாம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க நம்ம வேதத்துல வாசித்து பார்க்கும்போது இயேசுதான் நமக்கு மெயினான ஒரு உதாரணமாய் அவர் வந்து நமக்கு அடிச்சுடையில வைத்து போனார். வேதம் சொல்ல அவர் பூரணர் ஆன பின்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேதத்துல பார்க்கிறோம். எப்படி அவர் வந்து பூரணர் ஆனா அந்த வசனத்தை நம்ம வந்து வாசித்து பார்க்கும் போது வாசிக்க அந்த வசனம் மறுபடியும் அவர் குமாரனாய் இருந்தும் பாருங்க, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை
கற்றுக்கொண்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேதத்துல பார்க்கிறோம். அவர் பட்ட பாடுகள்னாலே குமாரனா இருந்தும் அவர் வந்து அந்த சஃபரிங்ஸ் வழியாய் பட்ட பாடுகள்னாலே அவர் கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேதத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். ஆகவே நாம் பூரணர் ஆக வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பூரண ஆக முடியும் என்பதை சத்திய வேதம் வேத வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்திருக்கிறோம். நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியில வந்து அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படுதலை அவர் கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேதத்துல பார்க்கிறோம். கீழ்ப்படுதல் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மூல உபதேசம் இல்ல மூல காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படிதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நாம் கீழ்ப்படினோம். எல்லா சூழ்நிலையும் நம்ம கீழ்ப்படணும். ஒரு காரியத்தை நம்ம கீழ்ப்படிந்து இன்னொரு காரியத்தை நம்ம கீழ்ப்படியாத நம்ம இருக்க முடியாது. இன்னைக்கு கீழ்ப்படினோம், நாளைக்கு கீழ்ப்படிதல் என்றது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவத்துல வளர வேண்டும். இந்த காரியத்தை நான் கீழ்ப்படிவேன், இந்த காரியத்தை நான் கீழ்ப்படிய மாட்டேன், இல்ல இந்த லெவல் வரலாம் நான் கீழ்ப்படிவேன், இதுக்கு அப்புறம் நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நாம கீழ்ப்படியில எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கீழ்ப்படியவர்களாய் நம்ம வந்து காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களுக்கு நாம கீழ்ப்படியணும். வேதத்துல இருக்கிற சத்தியங்களுக்கு நாம கீழ்ப்படிந்து நாம் இன்னும் நம்ம வந்து பூர்ணராகிறதுக்கு நாம் எல்லா விதத்திலும் நாம் கீழ்ப்படியலாய் நாம் வந்து காணப்பட வேண்டும். இந்த காலவேளையில கூட நாம் எந்த அளவுக்கு நாம கீழ்ப்படியலாய் நாம் இருக்கிறோம் என்பது நாம் வந்து சற்று நிதானித்து பார்க்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை தான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் ஒரு உதாரணமாய் நம்ம வந்து பார்க்கிறோம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். நீங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க 8ஆம் வசனத்தை நம்ம வந்து இயேசுடைய கீழ்ப்படிதலை குறித்து நம்ம இங்க வேதத்துல வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தை வாசிப்போம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆகி சிலுவையில் மரண பரியந்தம் தம் கீழ்ப்படியவராய் இருந்து தங்களை தாழ்த்தி சிலுவைக்கு அவர் வந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நாம் வந்து வேதத்துல வாசம். அந்த சிலுவையின் மரணம் பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார். இந்த பூமியில நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்த நாள்ல இருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அந்த கீழ்ப்படி எந்த சமயம் வரலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்ததுன்னு சொன்னால் வேதம் சொல்லி மரணம் பரியந்தம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மரணத்துக்கு அப்புறமா அவர் கீழ்ப்படிஞ்சாரா அப்படின்னு பார்க்கும்போது வேதம் நமக்கு சொல்லு வாசிங்க. 110ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். மரணத்துக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சாரா அப்படின்னு சொல்றது ஒரு வசனம். இது வாசிங்க 110ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். பாருங்க, பிதாவானவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் வலது பார்சத்தில் நீங்க என்ன செய்யுங்க, உட்காரும் அப்படின்னு சொன்னார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாள் வரணும் இந்த நாள் வரணும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? கீழ்ப்படிந்து பிதாவின் வலது பாசத்துல அவர் அமர்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். யோசித்து நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் எல்லா சமயத்திலும் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க போனாலும் அந்த கீழ்ப்படிதல் நமக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை ஸ்கூலுக்கு போனா கீழ்ப்படியணும், வீட்டுல இருந்தா நம்ம கீழ்ப்படியணும், சபைக்கு வந்தா கீழ்ப்படியணும். எங்க போனாலும் கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம். கீழ்ப்படிதல் இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறி போக முடியும். கீழ்ப்படிதல் இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியும். கீழ்ப்படிதல் இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம ஷைன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். முதலாவது நம்ம வந்து வாசித்து பார்க்கும் போது ஆண்டவராக இயேசுடைய கீழ்ப்படிதல் எங்கன்னா, நீ பாத்தீங்கன்னா பரலோகத்துல இருந்து இந்த பூமிக்கு வரும்போது அவர் என்ன செய்தார்? அவர் அடிமையின் ரூபத்தை எடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேதத்துல பார்க்கிறோம்.
இந்த பூமிக்கு வரும் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருந்தவர், பரலோகத்தின் எல்லா மகிமைகளை ருசித்து பார்த்தவர், பிதாவின் கூடவே இருந்தவர். நீ வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா மகிமையை விட்டு, பரலோகத்தின் எல்லா ஐஸ்வர்யங்களை விட்டு இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம வாசித்து பார்க்கும்போது அடிமையின் ரூபத்தை எடுத்து சிலுவை வெள்ளம் தம்மை தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மகிமையில பிதாவின் வலது பாசத்துல அவர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்ம இந்த வாசித்த இந்த சங்கீத வசனத்துல 110 சங்கீதத்துல பிதாவானவர் ஆண்டவராக இயேசுக்கு பார்த்து சொல்றார். என்ன சொல்றார்? வாசிங்க. உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரை, உமக்கு பாதபடியாய் நான் ஆக்கி போடும் வரலும் நீ என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்றார். நீங்க என்னுடைய வலது பாசத்தில் நீங்க என்ன செய்யுங்க? உட்காரும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நீ பாருங்க, வேத வசனம் சொல்லுது பாருங்க. அந்த நாள்ல இருந்து என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அன்னில இருந்து இத்தனை ஆண்டு, நாம் ஏறக்குறைய 2000 வருஷங்கள் நம்ம சொல்றோம். இந்த 2000 வருஷங்கள் பிதாவுடைய அந்த சொல்லை கேட்டு அவர் என்ன செய்யறார்? பிதாவின் வலது பாசத்துல அமர்ந்து அவர் என்ன செய்யறார்? மௌனமாய் அவர் பிதாவுடைய அத்த வார்த்தைக்காக அவர் காத்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2000 வருஷமா நான் காத்திருக்கிறேனே, ஏன் என்னுடைய சத்துருக்களை இன்னும் என் பாதப்படியில நீங்க வர வைக்கல? கேட்கல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மௌனமாய் பிதாவுடைய அர்த்த வார்த்தைக்காக அவர் காத்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. பாருங்க, தேவன் பரலோகத்துல பிதாவானவருக்கு வலது பாசத்துல இயேசு கிறிஸ்து நிற்கிறதை கண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த வலது பாசத்துல ஆண்டவராக இயேசு அங்க இருக்கிறதை அவன் காண்கிறதை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்குது? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படலாம் உத்தமம் என்பதை நம்ம தெரியும். ஆனா எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்? கல்யாணத்துக்கு நாம போறோம், மணவாளனும் மணவாட்டி அங்க உட்கார்ந்து நிற்கிறாங்க, பாஸ்டர் பிரசங்கம் பண்றாங்க. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது மனைவிகளே, உங்க சொந்த புருஷனுக்கு நீங்க என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்றாங்க. அந்த ஆலோசனை புருஷனும் மனைவியும் கேட்கிறாங்க. புருஷரே, நம்ம எப்படி மனைவியை நேசித்து எப்படி ஒன்றாய் நம்ம ஜீவிக்க வேண்டும் என்பதை பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. ஏறக்குறை மேபி 1 hour கூட பிரசங்கம் பண்ண மணவாளனும் மணவாட்டியும் என்ன செய்வாங்க? 2 பேர் அப்படியே கத்துட்டு வசனத்தை கேட்டுனே இருப்பாங்க. வேற வழி இல்லையே, நல்லா கேட்டுன்னு இருப்பாங்க. உடனே பாஸ்டர் கூப்பிட்டு மனைவியை பார்த்து, என்னப்பா நீ மனைவியை அப்படி புருஷனுக்கு கீழ்ப்படிவீங்களா அப்படின்னு கேட்டா மனைவி என்ன சொல்லுவாங்க? ஆமா ஆமான்னு சொல்லி தலையாட்டுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறாங்களா இல்லையான்னு சொல்ல கிடையாது. எல்லாவற்றிலும் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னா அது ஆமா ஆமா தலை ஆட்டுவாங்க. ஆனா வெறும் தலை ஆட்டுறதுலயோ ஆமா ஆமான்னு சொல்றதுல இல்ல, நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய வாழ்க்கையில அது முக்கியமாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பிடிக்கணும். முழு இருதயத்தோட கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். தேவ ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்முடைய வாழ்க்கையில வெறும் பாஸ்டர் சொல்ற பிரசங்கம் பண்றாங்க நம்ம கேட்கிறோம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதல் நம்ம அபியாசப்படுத்தணும். இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில பூர்ணப்படணும்.
அந்த கீழ்ப்படிதல் பூர்ணப்பட்டால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம வாசித்து பார்க்கும்போது சிலுவையின் மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், சிலுவையின் மரணம் பரியந்தம் தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர், இந்த காலையில நம்மை நாம் நிதானித்து நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதான கீழ்ப்படுதலா இருக்குது. நீங்க மிலிட்டரியில போய் பார்த்தீங்கன்னா மிலிட்டரியில கூட கத்துக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். ஸ்கூலுக்கு போனீங்கன்னா கூட ஸ்கூல்ல கத்துக் கொடுக்கிறது என்னன்னா கீழ்ப்படிதல். மிலிட்டரியில போய் சேர்ந்து பாருங்க, மிலிட்டரியில கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா கீழ்ப்படிதலை கற்றுக் விடுவாங்க. அந்த மிலிட்டரி கேப்டன் என்ன சொல்றாரோ மற்றவங்க எல்லாரும் அந்த வார்த்தைக்கு இம்மை நகராத கீழ்ப்படியணும். அவனுடைய ஜீவனை கூட அருமையா எண்ணக்கூடாது. ஒருவேளை ஷூட் பண்ணணும், ஃபயர் பண்ணணும், அங்க போய் யுத்தம் பண்ணணும்னா அங்க போனா செத்துருவோன்னு தெரிஞ்சா கூட கேப்டன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவங்க என்ன செய்ய வேண்டும்? உடனே கீழ்ப்படியணும். யோசித்து பாரு, மிலிட்டரியில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு தங்களை அந்த கீழ்ப்படியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஜீவன் கூட அருமையான ஃபயர் தான். தன்னுடைய வாழ்க்கையில தன் ஜீவன் போனாலும் என்ன செய்யணும்? உடனே அவங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆபத்து இருக்குதுன்னு தெரியும், போனா நான் மறுபடியும் வீரோட வரமாட்டோம் தெரிஞ்சாலும் அந்த கேப்டன் என்ன சொல்றாரோ அது கீழ்ப்படிஞ்சே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இப்படிதான் கீழ்ப்படிதல் வேணும். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதனால நம்ம பூர்ணப்பட வேண்டியது தேவனுடைய சித்தம். இது தேவனுடைய திட்டமாய் காணப்படுது. இந்த வருஷத்துக்கு கீழ்ப்படின, இந்த வருஷத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், இந்த சமயத்தை மாத்திரம் கீழ்ப்படின, திருப்பி நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒருபோதும் நம்ம சொல்ல முடியாது. கர்த்தருடைய வசனம் சொன்னா கடைசி மரணம் என்ன செய்யக்கூடாது? நாம் அதை மாற்றுக்க முடியாது, மாற்றக்கூடாது. நம்ம கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிவனாய் நம்ம ஜீவிக்க வேண்டும். வேதத்துல நம்ம வாசித்து பார்க்கும்போது நூத்தின் அதிபதி குறித்து நாம் வேதத்துல வாசித்து பார்க்கும்போது மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல அவர் இப்படி சொல்றார். நான் ஒருத்தரை போக சொன்னா அதிகாரத்துல நான் இருக்கிறேன், ஒருத்தர் போக சொன்னா போறாங்க, வா சொன்னா வராங்க, எனக்கு இந்த வார்த்தை தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். நானும் அதிகாரத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொன்ன வார்த்தைக்கு மாத்திரத்துல கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். ஒருத்தர் போக சொன்னா அவங்க போறாங்க, வான்னு சொன்னா வராங்க. நானும் அப்படிதான் நான் இருக்கிறேன், எனக்கு வான்னு சொன்னா வரணும், நான் போக சொன்னா நான் போகணும், அவ்வளவுதான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில எல்லா கட்டத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்ல எனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, அதனால நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு ஒருபோதும் நம்ம சொல்ல முடியாது. சிலர் நீங்க பாத்தீங்கன்னா புருஷனும் மனைவி ஒரு அக்ரிமெண்ட்ல இருப்பாங்க. உனக்கு அரை, எனக்கு அரை, நீ பாதியில கீழ்ப்படி, நான் பாதியில, ரெண்டு பேரும் பாதியில இருக்கணும். அது எங்க பாதின்னு தெரியல. கீழ்ப்படிதல், பூர்ண கீழ்ப்படிதல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிதாவானவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுகிறார், மகன் கீழ்ப்படுகிறார், பிள்ளை கீழ்ப்படுகிறார். அதே போல பிள்ளை சொல்லும் போது பிதாவாகிய தேவன் செய்தார். நீ பார்த்து இந்த ஒற்றுமை நம் சபையில நம்ம பைபிள்ல வாசித்து பார்க்கும்போது கூட சத்திய வேதம் சொல்றது, நான் கிறிஸ்து குறித்தும் சபை குறித்து நான் பேசுகிறேன். கிறிஸ்து சொன்னா சபை கீழ்ப்படினும். அப்படிப்பட்டதான ஒரு கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த புருஷனை குறித்து மனைவி குறித்து பேசுகிறேன். புருஷன் சொன்னா மனைவி கீழ்ப்படி, மனைவி சொன்னா புருஷன் கீழ்ப்படிய வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு கேட்கிற தன்மை நமக்கு இருக்கணும். மனைவி ஒன்று சொல்ல, மனைவி நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் மனைவி சொல்ற பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி இருக்கக்கூடாது. மனைவியை நல்ல ஆலோசனை சொன்னா புருஷன் என்ன செய்ய வேண்டும்? அதை கேட்க வேண்டும். அதே போல மனைவி எல்லா காரியத்திலும் கிறிஸ்துக்கு கீழ்ப்படி வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆகவே இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில எல்லா கட்டத்திலும் நம்ம அபியாசிக்கணும். கேள்வி கேட்கக்கூடாது. எதுக்கு நம்ம கேட்கணும்? இது சென்றா என்ன, ஏன் நான் அது பண்ணணும்,
அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒருபோதும் கேள்வி கேட்கிறவர்களாய் நம்ம இருக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை சொன்னா, கர்த்தருடைய ஆலோசனை சொன்னா உடனே உடனே என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படியணும். சிலர் இந்த கீழ்ப்படிதல் ஒரு என்ன சொல்ற, அது ஒரு உபத்திரம்னு நினைக்கிறாங்க. உபத்திரம் தான் கீழ்ப்படி, புருஷனை கீழ்ப்படிதல் பெரிய உபத்திரம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒருபோதும் நம்ம அப்படி நினைக்கும். கீழ்ப்படிதல் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க லோத்தின் வாழ்க்கையில வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் லோத்து சொல்றார், நீ அந்த மலைக்கு ஓடி போன்னு கர்த்தர் சொல்றார். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 19 அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 19 அதிகாரம் 17-18 வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, நீ பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, இந்த சமபூமியில நீ எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களிலே உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. மலைக்கு ஓடி போக என்னால முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் என்றார். யோசித்து பாருங்க. இவர் சொல்றார், கர்த்தர் ஆலோசனை சொல்லி, நான் அங்க போக முடியாது, அங்க போன நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறார்? சொல்றார். யோசித்து பாரு. கர்த்தர் ஒரு நல்ல ஆலோசனை சொன்னா உடனே லோத் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஆனா அது செய்யாத நிமித்தமாய் அவனுடைய குடும்பத்தை சாபம் வந்தது. சாபம் வந்ததை நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலாம், நமக்கு ஆசீர்வாதம் வராது, சாபம் தான் வரும். நன்றாக நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நம்மை விட கர்த்தருக்கு எல்லாமே நன்றாக தெரியும். நமக்கு இதனால ஒரு நஷ்டம் உண்டாகும் தெரிஞ்சாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? நஷ்டம் வந்தாலும் கூட கர்த்தர் சொன்னா நான் கீழ்ப்படிவேன், இல்லைன்னா நான் கீழ்ப்படிய மாட்டேன் ஒருபோதும் நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒருவேளை நமக்கு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொன்னார், அந்த அவமானத்தை தாங்கினா கூட நான் என்ன செய்வேன்? நான் கீழ்ப்படியணும் என்ற நல்ல உணர்வு நம்ம யாவருக்கும் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொன்னா அது லாபமோ நஷ்டமோ, அதனால அவமானம் வரட்டும், நிந்தை வரட்டும், இல்ல பெருமைக்கு வரட்டும், என்ன ஆகட்டும், நமக்கு லாபமோ நஷ்டமோ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம உடனே நம்ம கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னா கர்த்தருக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது கர்த்தர் நமக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் எதுக்கு நல்லது, இது செய்தா நமக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டாகும், கர்த்தருடைய அர்த்த திட்டத்துக்கோ இல்ல கர்த்தருடைய அர்த்த காரியம் செய்யறதுக்கு கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கும் போது அந்த ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வேதத்தை நீங்க ஆராய்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா யார் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத போனார்களோ அவங்க எல்லாம் விழுந்துட்டாங்க. அவருடைய வாழ்க்கையில நஷ்டமாய்விட்டது. அவங்க வாழ்க்கையில முன்னேறி போக முடியாத படிக்கு காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனா யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ அவங்க எல்லாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை நஷ்டப்பட்டு போறோமா, இல்ல நம்ம கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நீதிமான்கள் என்று நாம் எண்ணப்படணுமா என்பதை நாம் சற்று நிதானித்து பார்ப்போம். எனக்கு என்ன வேணும்? நீதிமான் ஆகணுமா? கர்த்தருடைய பார்வையில் நான் நீதிமான் ஆகணுமா, இல்ல என் வாழ்க்கை நான் நஷ்டப்பட்டு போகணுமா என்பதை நாம் நம்மை தீர்மானம். கர்த்தருடைய வார்த்தை வேண்டாம் சொன்னா உடனே அது வேண்டாம் சொல்லி நாம் ஏற்றுக்குமே தவிர கர்த்தருக்கு புத்திமதி சொல்ல மாதிரி நம்ம லோத்து மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னாரா, நான் செய்ய மாட்டானே, எனக்கு தெரியும் அங்க போனா நான் செத்துருவேன். கர்த்தருக்கு தெரியாத அங்க போனா நாம் சாவோமா ஜீவிப்போமா? கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். கர்த்தர் நமக்கு எல்லாம் செஞ்சாலும் அது நமக்கு நன்மை தான் செய்வாரே தவிர நமக்கு தீமை செய்ய மாட்டார். நீங்க ரோமர் 5 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க.
ரோமர் 5:19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாருங்க, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல போதும் அநேகர் என்ன செய்த பாவிகள் ஆக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நீ பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமாய் சாபத்துக்கு கொண்டு வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதல் மாத்திரம் அநேகரை நீதிமானாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் நாம் தீர்மானிக்கிறோமா? இல்ல என்னுடைய ஆலோசனை தான் நடக்கணும், என்னுடைய தீர்மானம் தான் நடக்கணும், நான் என்ன இஷ்டப்படுறேனோ அதுதான் நடக்கணும் என்பதை நம்ம யோசித்து பார்க்க நமக்கு வேணுமா? யோசித்து பாரு. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா நம்ம ரிசர்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரிசர்ச் பண்ணி இது சரியா இருக்குமா, இது நான் செஞ்சா எனக்கு ஆசீர்வாதமா இருக்குமா என்பதை நம்முடைய வேலை கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொன்னா உடனே அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆபிரகாமை குறித்து நம்ம வேதத்துல வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். உடனே ஆபிரகாம் என்ன செஞ்சான்? இது போதுமா, எந்த தேசத்துக்கு போனோம், இது போனா எனக்கு சரியாகுமா அப்படின்னு சொல்லி அவன் எக்ஸாமின் பண்ணல. அவன் சோதித்து கர்த்தர் சொன்னா அது சரியாதான் இருக்கும்னு சொல்லி உடனே கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அவன் பட்டு போனான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே உடனே கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உடனே கர்த்தர் சொன்ன மாத்திரத்தில் அவன் கீழ்ப்படிந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தீர்மானிக்கணும், ஆண்டவர் சொன்னா அது சரிதான், ஆண்டவர் சொன்னா அது நல்லதுதான், ஆண்டவர் சொன்னா அது எனக்கு ஆசீர்வாதம் தான், ஆண்டவர் சொன்னா அது என்னை கீழ்ப்படுது, அது நீதிமான் ஆக்கும் சொல்லி நம்ம அறிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எல்லா நேரத்திலும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து நம்ம ஜீவிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு தெரியும் நமக்கு எது நல்லது என்பது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியாத நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு நடக்காது என்றதை நாம் ஆழமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்போ நம் கர்த்தருடைய ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ, அந்த நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாவற்றிலும் பூர்ண சமாதானம் நமக்கு காணப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம். சவுலா இருந்த பவுலாய் எப்படி கர்த்தர் தொட்டார், கர்த்தர் எப்படி அவனை சந்தித்தார் என்பதை நாம் நன்றாக எல்லாருக்கும் நம்ம தெரியும். ஒரு பெரிய வெளிச்சம் அவனுக்கு குறுக்க வந்ததுன்னு சொல்லி நமக்கு அறிந்திருக்கிறோம். அந்த பெரிய வெளிச்சம் அவனை சந்தித்த உடனே அவன் 2 கண்ணு குருடானது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் கர்த்தர் சொன்னார், வேற ஒரு பட்டணத்துக்கு போய் 3 நாள் அவன் அங்க இருக்க வேண்டியது கர்த்தர் சொன்னார். அவன் என்ன செஞ்சான்? கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவன் அங்கே 3 நாள் அழுது அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். சொன்ன மாத்திரத்தில் கர்த்தர் என்ன செய்தார்? அவன் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தான். கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே ஒரு பட்டணத்துக்கு கர்த்தர் அந்த பட்டணத்துக்கு போய் 3 நாள் ஒரு இடத்துல கர்த்தர் அவனை வச்சார். 3 நாள் அவன் என்ன செய்தார்? அவன் தான் கர்த்தர் தீர்க்கதரிசி அனானியாசை கூப்பிட்டு, நீ போய் என்ன செய், பவுலை சந்தினோன்னு இவன் பயந்தான். ஐயோ, அவன் எதனா ஒன்று பண்ணிட்டு போறான், எனக்கு நான் போறான், எனக்கு என்னது, எனக்கு ஆபத்து நடந்துடுமோன்னு. அந்த கர்த்தர் சொன்னா ஒன்னும் நடக்காதுன்னு தைரியமாய் அவன் என்ன செய்தான்? போய் பவுலை போய் சந்தித்தான், அவனுக்கு செபித்தான். கர்த்தர் மறுபடியுமாய் கர்த்தர் பவுலை எழுப்பினார். கர்த்தர் பெரிய காரியங்கள் பவுலுடைய வாழ்க்கை மூலமாய் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, தீர்க்கதரிசி கூட முதல்ல அவர் ஐயப்பட்டார். ஆனா அப்புறமா கர்த்தர் சொன்ன வார்த்தை தானே அப்படின்னு உடனே அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்து போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படி வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்ம வீட்டில் வச்சிருக்கிற நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? தகப்பன் தாயுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறாங்களா? தகப்பன் சொன்னா கீழ்ப்படுகிறாங்களா? பிள்ளைகள் சொன்னா கீழ்ப்படுகிறாங்களா? இது செய்யக்கூடாதுன்னா பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்களா?
இது செய்ப்பான்னு சொன்னா பிள்ளைங்க கீழ்ப்படுகிறாங்களா என்றதை நாம் சற்று நாம் நிதானித்து பார்க்கணும். நாம் யாரும் நம்முடைய பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படியில கற்றுக் கொடுக்கணும். வேற ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்கட்டும், இல்ல சண்டே ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்கட்டும், இல்ல பாஸ்டர் சொல்லட்டும், இல்ல நம்முடைய வீட்டுல கீழ்ப்படிதல் கற்றுக்கொள்ள நம்ம பிள்ளைங்களுக்கு பழக்கணும், சொல்லிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு பிதாவான நடத்தும் போது அந்த நடத்தலுக்கு கீழ்ப்படிந்து கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் போனார் என்பதை நாம் வேதத்துல பார்க்கிறோம். பிதாவுக்கு முன்னால நிக்கிறோம், பிதாவுடைய சித்தமா இருந்தது. அந்த பிதாவுடைய சித்தத்துக்கு அவர் அங்கு போய் நின்னார் பிலாத்து முன்பதாக. நீங்க எந்த கட்டத்திலே பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். கடைசியாய் ஜீவனை கொடுக்க வேண்டிய நேரத்துல கூட அவர் ஐயப்படல, அச்சப்படல. பிதாவின் சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நாம் வேதத்துல நாம் பார்க்கிறோம். எங்கெங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படினோன்னு இருந்ததா அந்த இடத்துல உடனே அவர் என்ன செய்தார், பிதாவுடைய சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி நம் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம் கீழ்ப்படுகிறா இருக்கிறோமா? நமக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்களா? அது ஆண் பிள்ளையானாலும் சரி, அது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படுகிறாங்களா? இன்னைக்கு நிறைய பெற்றோர் என்ன தெரியுமா, அவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா, பிள்ளைகள் கீழ்ப்படியல, என்னுடைய பையன் கீழ்ப்படியல பாஸ்டர், என்னுடைய மக கீழ்ப்படியல பாஸ்டர் சொல்லி மிகவும் மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது எல்லா பிதாவுடைய சித்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தவராய் அவர் காணப்பட்டார். இவர் என் நேசகுமாரன், இவர் என் நேசகுமாரன் சொல்லி நற்சாட்சி பெற்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எல்லா பிதாவின் சித்தத்துக்கு தம்மை கஷ்டமானாலும் சரி, அதுக்கு தனக்கு பெரிய வேதனையா இருந்தாலும் சரி, பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பூர்ணர் ஆனார் சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இந்த கால வேளையில கூட நாம் பூர்ணாக நம்மை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியறது தான். யோனாக்கு கர்த்தர் கீழ்ப்படிய சொன்னார், அவர் கீழ்ப்படியல, பெரிய ஆபத்துக்குள்ள அவன் கடந்து போனதை நம்ம பார்க்கிறோம். சவுலுக்கு கர்த்தர் சொன்னார், அவன் கீழ்ப்படியாது போனான். நீ பாத்தீங்கன்னா ராஜபாரியமே அவனுக்கு போய்விட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன உடனே நம்ம கீழ்ப்படியில பழகணும். இப்ப மனைவிகள் கூட கர்த்தர் சொல்றார் கீழ்ப்படினா, புருஷனுக்கு கீழ்ப்படிது ஆசீர்வாதம். சபை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னா கீழ்ப்படியணும். வேதம் வேலைக்காரன் தன் எஜமானுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு நல்லது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம். நான் ஏன் கீழ்ப்படியணும், நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு ரெண்டகம் பண்ணக்கூடாது. அது கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நம்ம எந்த காரியத்தை நாம் செய்யாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். வாசிங்க ரோமர் 13ஆம் அதிகாரம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். பாருங்க, எந்த மனுஷனும் மேலான அதிகாரிக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால வேதம் நம்ம கீழ்ப்படியது நமக்கு நம்முடைய கடமையா இருக்குது. பிதாவானவர் என்னுடைய காரியமா யார் போவா அப்படின்னு கேட்கும் போது, இதோ அடையன் இருக்கிறேன், என்னை அனுப்புங்கன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு தம்மை ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த பூமிக்கு வந்தார், அடிமையின் ரூபத்தை எடுத்தார், தம்மை தாழ்த்தினார், சிலுவையில் மரணம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது வயசானவங்களானாலும் சரி, வாலிபர் இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நடு வயதா இருந்தாலும் சரி, அது ஆண் இருந்தாலும் சரி, பெண் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப முக்கியம். கீழ்ப்படியலன்னா ஒருபோதும் நம்ம என்ன செய்ய முடியாது, பூர்ணர் ஆக முடியாது என்பதை
இந்த காலையில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கீழ்ப்படிதல் தான் எல்லாவற்றிலும். முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வீட்டில கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய குடும்பத்தில கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க. எல்லா இடத்திலையும், வீட்டுல தோங்கி, சபையை தோங்கி, ஆவிக்குரிய ஜீவியத்துல, ஸ்கூல்ல, வேலை ஸ்தலத்துல, எங்க இருந்தாலும் கூட ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க. கீழ்ப்படிஞ்சு 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 நம்ம பூர்ணராக வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா நேரத்திலையும் கீழ்ப்படிஞ்சார். அவர் தான் நமக்கு மாதிரி. அவர் தான் நமக்கு ஒரு அடிச்சொல்லை வைத்து போனார். எல்லா சூழ்நிலையும் தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடைகளை பின்பற்றி நாம போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் இல்லாமல் நாம் ஒருபோதும் பூர்ணராக முடியாது. பாருங்க, நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே, பாருங்க, பட்ட பாடுகளினால அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. போதும். பட்ட பாடுகளினால அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள் உண்டு. அதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படியஞ்சா ஒருவேளை நமக்கு பாடுகள் வரும், அதை பரவாயில்ல, நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள், ரெண்டு வித்தியாசமான பாடுகள் நமக்கு உண்டாயிருக்கும். அதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதலை நீங்க படிச்சு பாருங்க. வேதம் சொல்றது, அவர் என்ன செய்தார்? பட்ட பாடுகளால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். முதலாவது ஒரு விசுவாசி அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? கிறிஸ்துவ வாழ்க்கையில பாடுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில கஷ்டமே கிடையாது. அதெல்லாம் போய் கிறிஸ்துவ வாழ்க்கையில நமக்கு பாடுகள் உண்டு என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். பாடுகள் வழியாய் தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும் என்பது வேதம் நமக்கு தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆக இந்த பாடுகள் எப்படிப்பட்டதான பாடுகளா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மாம்சத்துல பாடுகள் உண்டாயிருக்கும். ரெண்டாவது நம்முடைய பார்க்கும்போது நம்முடைய மனதளவுல நமக்கு பாடுகள் இருக்கும் சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். நம்ம சரீர வழியாக இருக்கிற பாடுகள் நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை நாம சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் நம்முடைய என்ன சொல்ற, நம்முடைய மென்டலான ஒரு மென்டலான பாடுகள் கூட நமக்கு இருக்கிறோம். மனது அளவில் இருக்கிற பாடுகள் கூட நமக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்டு. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தான் அவர் போனார் என்பதை நாம் வந்து பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரத்துல அவர் பாடல் வழியாய் தான் அவர் பூர்ணரை கடந்து போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரீரத்தின் பாடுகள் நாம் ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நாம பயப்படக்கூடாது. பாடுகள் சரீரத்துல பாடுன்னு சொன்னா நம்ம சிக்காயிட்டு பெட்ல நம்ம படுத்துருவோம் அப்படின்னு இல்லை. பாடுகள் நம்முடைய வழியாய் நம்ம வரும்போது நமக்கு எப்படிப்பட்டதான ஒரு பாடு வந்தாலும் கூட நாம அதன் வழியாய் கடந்து போவோம். பெட்ல போய் படுத்துக்கொள்ளவும் இல்லை. சிலுவை சுமக்கிறதுனால ஒரு மனுஷனுக்கு நமக்கு பாடுகள் உண்டு. வாலிப நாட்களில் விசேஷமாய், பலன் இருக்கிற நாட்களில் விசேஷமாய் நமக்கு வர பாடுகள் நாம எல்லாவற்றையும் ஏற்று நாம் அதை நாம் வந்து அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகளை சகித்து அதன் வழியாய் நாம் கடந்து போக வேண்டியது ரொம்ப முக்கியம். பவுலை குறித்து நம்ம வேதத்துல வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அவனுக்கு நான் காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து பவுலுடைய வாழ்க்கை குறித்து அவர் வந்து சொல்றார். என்னுடைய நிமித்தமாய் அவன் பாட அனுபவிக்க வேண்டும், அவன் எவ்வளவாய் பாட அனுபவிக்க வேண்டும் என்பதை நான் அவனுக்கு என்ன செய்வேன்? அறிவிப்பேன், அவனுக்கு காட்டுவேன் சொல்லி கர்த்தர் சொன்னார். நீ யோசித்து பாரு, இது பாடுகளை பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஏற்றுக்கொண்டதை நம்ம வந்து பார்க்கிறோம். கிறிஸ்துக்காக நான் பாட அனுபவிக்க நான் ரெடியா இருக்கிறேன். கிறிஸ்துக்காக என்ன பாடுகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வேன்.
கிறிஸ்துவுக்காக என்ன பாடுகள் வந்தாலும் அதை நான் சகிப்பேன். கிறிஸ்துடைய நாமத்துக்கு மகிமையாய் என்ன பாடு வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதன் வழியில நான் போவேன் சொல்லி பவுல் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை ஜீவித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவாய் பாடுபட்டார். சிலுவையில் சுமந்த 39 தடவை அவருக்கு அடி விழுந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில கூட எவ்வளவு பாடுகள் பவுலுடைய வாழ்க்கையில. வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல பவுலுடைய பாடுகள் நம்ம வந்து வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. 23, 24, 25ஆவது வசனம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். மரண கஷ்டம் வந்தது அவன் வாழ்க்கையில. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். யூதர்னால 5 தரம் 39 அடி. யூதர்னால என்னது? யூதரால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 5 தரம். அப்புறம் நீ பாத்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய 195 தரம் அடிபட்டான். இதெல்லாம் போய் கர்த்தருக்காக அவன் சகித்தவனாய் அவன் காணப்பட்டான். 195 அடி, 5 இடத்துல 5 தரம் அடி, அவனுக்கு 39 அடிகள். வாசிங்க. 3 தரம் விலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். கடலை முழுவதுமாய் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் தூக்கம் இல்லாமல் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். நிர்வாணத்துல கூட இருந்தேன். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லிஸ்ட் போயினே இருக்கும். அப்படிப்பட்டதான சரீர வழியான பாடு பவுலுக்கு உண்டானதை நம்ம வந்து வேதத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். எல்லாவற்றும் அந்த பாடுகள் எல்லாம், ஐயோ இதுக்கு மேல நான் போக முடியாது, இதுக்கு மேல நான் கத்தர்கின்ற வாழ முடியாது, இதுக்கு மேல நான் கத்தர்கின்ற ஜீவிக்க முடியாது பின்னிட்டு போலவர் என்ன பாடு. ஒரு தடவை நீ பாத்தீங்கன்னா செத்தவன் போல வந்துட்டான். செத்துட்டாங்கன்னே பவுல் நினைச்சிட்டாங்க. ஆனா எல்லாரும் ஜெபம் பண்ணாங்களே, பவுல் மறுபடியும் வீரோட எழுப்பி பிரசங்கிக்கிறதுக்கு போனான். கத்தர்காய் வாழ, கத்தர்காய் ஜீவிக்க, நம்முடைய சரீர வழியா என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த நாட்களில் கூட நம்ம பார்க்கிறோமே, அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகள் எவ்வளவு டார்ச்சர், கவர்மெண்ட்னால டார்ச்சர், சொந்த ஜனங்களால டார்ச்சர், சொந்த என்ன சொல்ற நண்பர்களால இல்ல சொந்த உறவினர்களால டார்ச்சர், வீடு விட்டு வெளியே துரத்தினாங்க, இந்த ஸ்டேட்டை விட்டு துரத்திட்டாங்க, அந்த கிராமத்தை விட்டு துரத்தினார்கள், அவமானப்பட்டார்கள், நிர்வாணத்துல, பசியில, பட்டினியில, சாப்பாடு கொடுக்காத மரத்துல கட்டி அடி வாங்கி அடிச்சு கல்லை எறிந்து எவ்வளோ துன்பங்கள், எவ்வளவு பாடுகள். அநேக விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் இந்த நாள்ல கூட பாடுபடுகிறாங்களே. ஒரு கிறிஸ்தவனுக்கு பாடுகள் உண்டு. ஆனா அந்த பாடு வழியாய் கூட நம் தேவனை மறுதலிக்காமல், தேவனை விட்டுவிடாமல், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நாம் உறுதியாய் நிற்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொல்றார், பவுல் என்ன மாதிரி பாடுபடணும் என்பதை நான் அவனுக்கு அறிவித்தேன், நான் அவனுக்கு அறிவிப்பேன். நாயை போல அவனை அடிச்சான்.
நாயை போல அடி. வேதத்துல இந்த வாசிப்பார் 39 அடி 5 தடவை அவன் அடிச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில கூட பட்ட பாடுகள்னால பூரணரானார்னு சொல்லி அவர் சொல்றார். அதுதான் நம்ம வேதத்துல வாசித்து பார்க்கும்போது, தன் வாழ்க்கையின் ஓட்டத்தின் கடைசி தருணத்துல வரும்போது அவர் சொல்றார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி பவுல் அறிக்கை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட என்ன நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தங்கள், ஒருவரை அடி வாங்கினாலும் சரி, நிர்வாணமானாலும் சரி, பட்னியா இருந்தாலும் சரி, எதுவுமே கிறிஸ்துவின் அன்பிலே நம்மை ஒருபோதும் பிரிக்க கூடாது. எந்த காரியத்திலும் நம்ம உறுதியாய் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நாம ஜீவிக்கணும். அடி பாருங்க, பவுலுக்கு அடி நடு கடவுல. நீங்க பாத்தீங்கன்னா நடு கடவுல நீங்க ராத்திரி முழுதுமா இருந்தாருன்றது ரொம்ப லேஸ்பட்ட ஒரு காரியம் கிடையாது. இருட்டு, புல் இருட்டு, எங்கேயோ லைட் இருக்காது. எவ்வளவு பயங்கரமான ஒரு மென்டல் பயம் என்பதை நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அது நடு கடவுல நம்ம போய் கரை சேருவோமா இல்லையான்ற ஒரு பெரிய பயம் இருக்கும். ஆனா அந்த வழியாக கூட அவன் பாடுகள், திருடனால பாடுகள், சொந்த சகோதரனால பாடுகள், சொந்த ஜனங்களால பாடுகள், எவ்வளவு பாடுகள் எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக அவர் சகித்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்காக என்ன பாடு நம்ம சகித்தால் மாத்திரம் நாம் பூரணராக முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து கூட வேதம் பட்ட பாடுகளினால் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பட்ட பாடுனால கீழ்ப்படிதல் பூர்ணமானார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு காலவேளை நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போமா? ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவர் என்ன பிரச்சனை வந்தாலும் உம்மை விட்டு நான் போக மாட்டேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். இந்த நாளில் ஆண்டவர் நான் தீர்மானிக்கிறேன், எனக்கு மேலான அதிகாரி எல்லாவற்றையும் நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். என்ன வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் கற்றுக்கொண்டு நான் பூரணத்துக்கு வழியாய் நான் கடந்து போவேன் நாம் சொல்ல முடியுமா? இரண்டாவது காரியத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, மனது அறிவில உபத்திரங்கள் மிகவும் மிகவும் அதிக சரீர பிரகாரமான ஒரு வழியை விட இந்த மனது அறிவில இருக்கிற அந்த பாடு ரொம்ப ரொம்ப வேதனை உள்ளதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. ஆமா, பாருங்க, இந்த பாடுகள்னால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூர்ணமானார் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நஞ்ச பாடுகள் இல்லை. மனது அளவிலையும் சரீரம் அளவிலையும் அநேக பாடுகள் வழியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போனார். நீங்க சிந்திச்சு பாருங்க, 3.5 வருஷம் கூட இருந்த யூதாஸ், 3.5 வருஷம் கூடவே இருந்து கூடவே சாப்பிட்டு கூடவே இருந்த யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்கும் போது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வழியா இருந்திருக்கும். ஐயோ, கூட இருந்தவனை என்னை விற்று போட்டானே, கூட இருந்தவனே என்னை விற்று போட்டானே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு வேதனை உண்டாயிருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வேதனை கூட தாங்கி யூதாஸ் காரியத்தை பார்க்கும்போது எவ்வளோ வழியில மனது அளவுல டென்ஷன், அந்த வலி இருந்திருந்தா அவர் சிநேகிதனேன்னு சொல்லி அவர் கூப்பிட்டு இருப்பார். யோசித்து பாருங்க, 41ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிங்க. 41:9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய வலி. அப்படியே வாசிங்க வசனம். என் பிராண சிநேகிதனும், நல்ல கவனிங்க, என் பிராண சிநேகிதன், நான் ரொம்ப அதிகமாய் விசுவாசித்து நேசித்தேனே, என் நண்பன், என் பிராண சிநேகிதனும், நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய, என் அப்பத்தை புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். என் மேலே அவன் குதிகாலை தூக்கிட்டானே என்று சொல்லி எவ்வளோ பெரிய ஒரு வருத்தமா இருக்கும்னு யோசித்து பாருங்க.
இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகுந்த வேதனையோடு அவர் கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போறார். நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஆனா சீஷர்கள் என்ன செய்யறாங்க? எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். பார்க்கறாங்க. அங்க வேதம் சொல்லுது, அவருடைய வேர்வை ரத்த துளியாய் கீழே முதலாவது ரத்தத்தை சிந்தினார் பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த அளவுக்கு அவர் வேதனை இருந்த அந்த நேரத்துல கூட இந்த சீஷர்கள் என்ன செய்யறாங்க? அவர்கள் எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வலியா இருந்திருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய மென்டல் டென்ஷனா இருக்கும். வாசிங்க எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பாருங்க, கெத்செமனே தோட்டத்துல தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆமென். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுகள் வழியாய் அவர் கடந்து போனார். அந்த வலி, அந்த வேதனை, பிதாவானவர் என் மேல இறக்க வைத்து நாம் என்னை ரட்சிப்பாரோ என்ற ஒரு ஏக்கம் கூட ஒருவேளை அவருக்கு இருந்திருக்கலாம். பிதாவே, இந்த பாத்திரத்தை நீங்க முடிஞ்சா உங்களுடைய சித்தத்துக்கு நீக்க முடியாய் செய்யுங்க, இல்லைன்னா கூட உங்களுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி வேதனையோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பார்க்கிறோம். மனசளவுல அவருக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை உண்டானதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரோமர்கள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவராக இயேசு போர் செய்வர்கள் என்னென்ன செஞ்ச எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரே. யோசித்து பாருங்க, எப்படியெல்லாம் பேச்சுக்கள், பரிகாசங்கள், காரி துப்புனார். மென்டல் டென்ஷன், இதெல்லாம் மென்டல் டென்ஷன். ஆனா பூர்ண நாளுக்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய சொந்த சீஷர்களை மறிதளித்தாங்க, சொந்த சீஷர்களை காட்டி கொடுத்தாங்க. யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு மதன் அதில ஒரு வேதனை இருந்திருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யோவான் 18:8 வாசித்து பாருங்க. யோவான் 18:8. இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். பாருங்க, இவர்களை போக விடுங்கள் இயேசு சொல்றார் பாருங்க. அந்த ரோமர் போர் சேவர்களை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த சீஷர்கள் எல்லாம் போக விடுங்கள், அவங்க போட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். எல்லாரும் விட்டுட்டு சொந்த தாயாரே அங்க இருக்கிறாங்க, ஆனா தாயார் கூட ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த மனது அளவில் ஒரு வேதனை. இவங்களை போடுங்க, இவங்க போட்டோம். யோசித்து பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் அவர் ஏற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சொந்த பிள்ளைகள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய வலி, எவ்வளவு பெரிய மென்டல் டார்ச்சரா இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்கணும். சொந்த ஜனங்கள் கூட இருந்தார்கள், கூட சாப்பிட்டவர்கள், கூட படுத்தார்கள், கூட பிரயாணப்பட்டார், கூட அற்புதங்களை பார்த்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுதலிச்சிட்டாங்க. யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, சொந்த பிள்ளைங்க நமக்கு விரோதமாக எழும்பும் போது, இல்ல சொந்த மனைவி நமக்கு விரோதமாக எழும்பும் போது, சொந்த புருஷன் நமக்கு விரோதமாக எழும்பும் போது எவ்வளவு பெரிய மனது அளவில் நமக்கு பாதிப்பு, டென்ஷன் உண்டாகும்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். நம்முடைய சகோதரர், நம்முடைய சகோதரிகள், நமக்கு மிகுந்த க்ளோஸாக இருக்கிற நண்பன் கூட நம்மை காட்டி கொடுத்தோ, நம்மை பரிகாசம் பண்ணியோ, நமக்கு இந்த கிறிஸ்துக்காக நிற்க வேண்டிய அந்த தருணத்தை நம்ம கூட இல்லாத பலனா இல்லாத நம்மை பரிகாசம் பண்ணியோ, இல்லை நம்மை காட்டி கொடுத்தோ, நம்மை தனியாய் விட்டு போனா எவ்வளவு பெரிய ஒரு மென்டல் டென்ஷனா இருக்கும் என்பதை நீங்க யோசித்து பாருங்க. எவ்வளவு மனது அளவுல ஒரு பெரிய பாரமா இருக்கும்னு யோசித்து பாருங்க. இங்க நம்ம வேதத்துல வாசித்து பார்க்கும்போது யோசேப்பை குறித்து நம்ம வேதத்துல வாசித்து பார்க்கிறோம்.
சொந்த சகோதரன் தூரத்துல இருந்து இவன் வர யோசேப் வரதை கண்டார்கள். உடனே எல்லாம் பிளான் போடுறாங்க, என்ன செய்யணும், இவன் எப்படியாவது கொல்ல வேண்டும்னு சொல்லி பிளான் போடுறாங்க. ஆனா அந்த ரூபன் சொல்ற, வேணாம் கொல்லாதீங்க, அவனை வேணும்னா நம்ம என்ன செய்யணும், அந்த புள்ள அந்த பிட்டில் அந்த பள்ளத்துல நான் அவனை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சரி, வஸ்திரத்தை கழட்டிட்டு அந்த குழியில யோசேப்பை போட்டதை நாம் பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, எவ்வளவு நன்மை செய்ய யோசேப் வந்தான். தகுப்பன் போய் பார்த்துட்டு வாங்க, அவங்க அண்ணன்மாருங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஒரு இடத்துல போய் பார்க்குறாங்க தான் இருப்பாங்கன்னு சொன்னா இல்லை. சரி, எங்கேயோ இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அந்த சாப்பாடெல்லாம் அவங்க தகப்பன் கொடுத்ததெல்லாம் தலைமையில வச்சு அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு நடந்து போய் அண்ணன்மார்களை பார்க்கணும், சந்தோஷமாய் அப்பா அவங்களை விசாரிச்சுன்னு சொல்லணும், அப்பா கொடுத்த ஆகாரத்தை அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட வைக்கணும்ன்ற எவ்வளோ சந்தோஷத்தோடு அவன் வந்தான். ஆனா அவனை போய் கொல்லணும்னு நினைச்சு அவன் கை காலை கட்டி அந்த பள்ளி அந்த இதுல போட்ட உடனே எவ்வளோ மன வருத்தமா இருக்கும் பாருங்க யோசேப்புக்கு. எவ்வளோ அழுதுருப்பான் பாருங்க யோசேப்பு. கெஞ்சுறாங்க, அவனை கெஞ்சுறாங்க, தயவுசெய்து என்னை விட்டுடுங்க, தயவுசெய்து எங்களை விட்டுடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. வாசிங்க ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 42:21. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது, பாருங்க, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே. பாருங்க, அவர் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கண்ணீர், மன வியாகுலத்தை கூட என்ன செய்ய நம்ம பார்த்து கூட நம்ம செவி கொடுக்காமல் நாம் போய்விட்டோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, அவ்வளவு வியாகுலம், அவ்வளவு துக்கம், ஆனாலும் அது ஒரு இதெல்லாம் செல்லாமல் அவன் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 22ஆம் அதிகாரத்துல 44வது வசனத்துக்கு நம்ம வாசிப்போம். 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, பாருங்க, அதே வியாகுலம் யோசேப் இருந்த வியாகுலம் இங்க நாம் வேதத்துல பார்க்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அதிகமான ஊக்கத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. ஆமென், தரையில விழுந்தது. அது யாரும் ஒன்னும் செய்ய முடியல. அவருக்கு உதவி செய்யவும், அவருக்கு ஆறுதல் செய்யும், அவருக்கு வேற எதுவுமே யாரும் செய்வோம். ஆண்டவராக இயேசுடைய தாயாரே அங்க இருந்தாங்களே, அவர்களும் ஒன்றும் பண்ண முடியல. சீஷர் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு மனது அளவுல கூட, சரீரம் அளவு மாத்திரம் இல்ல, மனது அளவுல கூட அவ்வளவு பாடுகள் வழியாய் அவர் கடந்து போனதை நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரி, இது எல்லா பாடுகள் வழியாக ஆண்டவராக இயேசு போய் தான் பூர்ணர் ஆனார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்படிதல்னால நம்ம பூர்ணராக வேண்டும். மனதளவில் இருக்கிற பாடுகள்னாலே நம்ம பூர்ணராக வேண்டும். சரீர பிரகாரமான பாடுகள்னால நமக்கு நம்ம பூர்ணராக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு பாஸ்டரா இருந்து அநேக இப்படிப்பட்டதான மனது அளவில பாடுகள் வழியாய் நாம கடந்து போக வேண்டியதா இருக்குது. நான் கடந்து போக வேண்டியதா இருந்து, கூடவே இருக்கிற சகோதரன், கூட சாப்பிடுற சகோதரர்களே நமக்கு என்ன செய்வாங்க? துரோகம் பண்ணுவார்கள், நமக்கு விரோதமாய் பேசுவார்கள், நமக்கு பின்னாடி பேசுவார்கள், நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துக்கம், எவ்வளவு அவமானம் வந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு விரோதமாய் சபையில யாராவது ஏற்றி ஏதாவது பேசுவாங்க, கூட இருக்கிற சகோதரர்களே ஏதாவது பேசுவார்கள். நல்ல அன்பாய் நமக்கு முன்னால சபையில இருப்பாங்க, ஆனா பின்னாடி ஏற்றி வேற மாதிரி பேசுவார்கள். யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு வேதனை, எவ்வளவு பெரிய துக்கம், எவ்வளவு பெரிய ஒரு சஞ்சலமான ஒரு காரியமா இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்?
நாம கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்கள் பாரம் ரொம்ப மிகுதியாயிருக்கும். எப்படி இந்த பாரத்தை குறிக்கிறது, இந்த பாரத்தை நான் என்ன செய்யறதுன்னு கூட தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா வேற ஒன்னும் நம்ம செய்ய முடியாது. போய் தேவனுடைய சமூகத்தை முழங்கால் படிட்டு ஓன்னு கர்த்தருடைய சமூகத்தை அழ வேண்டிதான். ஒரு பாஸ்டரா இருந்து எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் வழியாய் வந்தாலும் கூட ஒரு விசுவாசி பார்க்கும்போது நமக்கு விரோதமாய் எவ்வளோ செஞ்சிருப்பாங்க, முன்னால வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி வந்து நிற்பார்கள். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி யூதாசை பார்த்து சிநேகிதரேன்னு சொன்னது போல நாம் என்ன செய்யணும்? பிரைஸ் லார்ட் பிரதர் தான் நம்ம சொல்லணும். நம்முடைய வலி, நம்முடைய வேதனை, நம்முடைய துக்கம், நம்முடைய வியாகுலம் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? அழுது புலம்பி வெளியே வரும்போது ஒன்னும் தெரியாத மாதிரி நம்ம வெளியே வந்து நிக்கணும். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் சகிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அநேக நேரங்கள்ல மென்டல் ஆகிறது போல மிகுந்த வேதனை நிறைந்த ஒரு காரியமாய் கூட நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதன் வழியதாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனார். இந்த பாடு வழியதாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனார். ஆகவே நாமும் கடந்து போனோம். எப்படி கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து அழுது, பிதாவே என்னுடைய சித்தம் இல்லை உங்களுடைய சித்தம் ஆகணும், உங்களுடைய சித்தம் மாத்திரம் ஆக கடவுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையை ஒப்பு கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையில கூட பிதாவே தேவனே ஏன் இப்படி நடந்தது எனக்கு தெரியல, ஆனா பலனை தாரும், ஞானத்தை தாருங்க, அபிஷேகத்தை தாருங்க, கிருபை தாருங்க. இதெல்லாவற்றையும் நான் தாங்கி ஆண்டே பூரணத்துக்குள்ளே நான் போகணுமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வழியாய்தான் அவர் போய் பூர்ணரானாரே, அதே போல இந்த வழியைதான் நான் போகணும் ஆண்டவரே நீர் நிர்ணயித்திருக்கிறீர். தாங்கிக் கொள்ள எனக்கு பலனை தாருங்க, இந்த வேதனை தாங்கிக் கொள்ள எனக்கு பலனை தாருங்க, இந்த சகோதரனை தாங்கிக் கொள்ள எனக்கு கிருபை தாங்க. எல்லாவற்றையும் அறிந்து கூட ஒன்னும் தெரியாத போல முன்னால வந்து பிரைஸ் லார்ட் பிரதர்னு சொல்லி அன்பான அவங்களை அணைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் சாதாரணமான ஒரு ரொம்ப ஜாலியான வாழ்க்கையை நம்ம ஒருபோதும் நினைக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். இந்த கீழ்ப்படுதனால நம்ம பூர்ணப்பட வேண்டும். பூர்ணப்படும் போது பட்டு பாடு வரும், பாடுகள் வரும். பாடுகளையாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பூர்ணத்தை நோக்கி போக வேண்டியது ரொம்ப ரொம்ப. இதுதான் தேவனுடைய சித்தம், நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் இதுதான். இந்த பாடு வழியாய் தான் நம் பூர்ணத்துக்கு நம்ம கடந்து போகணும் என்பதை தேவனுடைய தீர்மானமாய் காணப்படுது. ஆகவே சரீரம் பிரகாரமான பாடுகள் இருந்தாலும் சரி, மனதளவில பாடுகள் இருந்தாலும் சரி, பயந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு சகிக்க பலனை கொடுங்க, எனக்கு சகிக்க என்னை தாங்கிக் கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க, இதன் வழியா என்னை பூர்ணப்படுத்துங்கன்னு சொல்லி நம் கர்த்தருடைய சமூகத்தை நம்ம கேட்க வேண்டும். ஏன் ஆண்டவரே இந்த தொல்லை, ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி எனக்கு நடக்குது, ஏன் அவங்களுக்கு அப்படி நடக்கல, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம் தேவனுக்கு விரோதமாய் கேள்வி எழுப்பாமல், நாம் முறுமுறுக்காமல் ஆண்டவரே இதன் வழியாய்தான் நான் கடந்து போகணுமே, நீர் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், சகலமும் உன் கண்ட்ரோல் இருக்குது ஆண்டவரே, உமக்கு தெரியாத ஒண்ணுமே என் வாழ்க்கையில நடக்காதுன்றதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இப்போது இந்த பாடு வழியாய், இந்த அவமானத்தின் வழியாய், இந்த வழியாய், இந்த வேதனை வழியாய் நான் கடந்து போக எனக்கு கிருபை தாருங்க, எனக்கு பலத்தை தாருங்க, எனக்கு ஞானத்தை தாருங்க, எனக்கு அபிஷேகத்தின் வல்லமை தாருங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில ஒன்னும் நடக்காத ஆண்டவரே, அதை நான் முற்றிலுமாய் அறிந்திருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாரோ அதே போல ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆண்டவரே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும் தகப்பனே நானுன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நாம் கேட்போம். ஆண்டவரே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணத்துக்குள்ள நான் போனோம் ஆண்டவரே, எனக்கு இப்படியாய் நடத்த எனக்கு கிருபை, நடக்க எனக்கு கிருபை தாங்க,
பலனை தாங்க. பவுலை கர்த்தர் நீர் கிருபை தந்தீர். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு அடிகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகள், பசி பட்டினி என்ன வந்தாலும் ஆண்டவரே அது எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவரே இதன் வழியாய் போய் நான் பூர்ணப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு நான் வர என்னை தயவாய் ஆயத்தப்படுத்தும் சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல நாம கேட்கணும். பிரியமானவர்களே, என்ன மாதிரி பாடுகள் வந்தாலும், சரீர பிரகாரமான பாடுகள், மனதளவில பாடுகள் வந்தாலும் கூட, இல்ல வெவ்வேறு நாட்கள் வழியாய் பாடுகள் அவமானங்கள் வந்தாலும் கூட, இதெல்லாவற்றையும் நாம் சகித்து பூரணத்தை மாத்திரம் நோக்கி நாம போனோம். இதெல்லாவற்றையும் கர்த்தருடைய சித்தம் இல்லாத நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. இது எல்லாமே தேவன் அறிந்ததுதான் என்பதை நாம் தெரிந்து கொண்டு நாம் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை அவர் பட்ட பாடுகள்னால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவர் கற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, அதன் வழியாய் போய் இன்னும் அநேகர் அந்த பூரணத்துக்கு வழியாய் அவர் நடத்துறதே நம் வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஆகவே என்ன சிச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் சோர்ந்து போவாதீங்க. என்ன சோதனை வழியாய் நாம் வந்தாலும் பயப்படாதீங்க. ஜெய கிறிஸ்து நமக்கு முன்னால போகிறார். ஜெய கிறிஸ்து நம்மை முன்னால போகிறார். வெற்றியாய் நம்மளை என்ன செய்வார்? கடந்து போவார். அதனால சோர்ந்து போவாதீங்க. தைரியமாய் ஆண்டவராக இயேசுவின் கரத்தை பிடிங்க, வஸ்திரத்தை பிடிங்க. எந்த சூழ்நிலை கீழ்ப்படிதலை மாற்ற விட்டு விடாதீங்க. பிள்ளைகளை கற்றுக் கொடுங்க. சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அவங்க கற்றுக்கொள்ள, அவங்க அதை கீழ்ப்படிய கற்றுக் கொடுங்க அவங்களுக்கு. அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அது செய்யும். நம்முடைய வாழ்க்கையில கூட பெரியவர்களா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தைரியமாய் நாம் கடந்து போகிறோம். ஏன்னா இதன் வழியாய் தான் நாம பரலோக ராஜ்யத்துக்கு நாம போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தைரியப்படுங்க, உற்சாகப்படுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எந்த காலத்துக்கும் பயப்படாதீர்கள். கர்த்தருக்கு தெரியாத நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. கர்த்தர் கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய வேதனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற தைரியம் படுங்க. இதன் வழியாக தான் கடந்து போனோம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட இயேசு நமக்கு மாதிரி வைத்து போனார். கீழ்ப்படிதனால பூர்ணர் ஆனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்படியும் போது நமக்கு பாடுகள் வரும். அந்த பாடுகளை சகித்து தொடர்ந்து முன்னேறி போவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, இந்த நாளில் கூட எங்களோட கர்த்தர் நீர் பேசின வார்த்தைக்காய் என்று நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சாட்சிகளை நாம் பார்த்தோம் அன்றே. பூமியில கர்த்தாவே, நீர் மனுஷ ரூபத்தை எடுத்து வரும்போது அடிமையின் ரூபத்தை எடுத்து வந்தீரே தகப்பனே. இயேசப்பா, எல்லா பரலோகத்தின் மகிமையை நீர் விட்டு அடிமையின் ரூபத்தை எடுத்து எனக்காக எங்களுக்காக இந்த பூமிக்கு கர்த்தர் நீர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாய் ஒரு அடிச்சுடிகளாய் நான் பின்பற்றும்படியாய் எங்களுக்கு கர்த்தர் ஒரு மாதிரி வைத்து போனீர் ஆண்டவரே. நீர் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில ஜீவித்தீர். எவ்வளவு கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் வந்த போதிலும் ஆண்டவரே கர்த்தர் நீர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு நீர் பூர்ணர் ஆனது போல நாங்களோ பூர்ணர் ஆகும்படியாய் எங்களை அடைத்தீரே தகப்பனே. உம்முடைய அடிச்சூடுகளை நாங்கள் தியானித்து, உம்முடைய அடிச்சூடுகளை பின்பற்றி நாங்களும் பூர்ணத்தை கடந்து வர கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, பூர்ணத்தை கடந்து வரும்போது எங்களுக்கு சரீர பிரகாரமாய் பாடுகள் உண்டாயிருக்கும், மனதளவுல பாடு உண்டாயிருக்கும், இன்னும் அநேக விதங்களில் பாடு உண்டாயிருக்கும் ஆண்டவரே. ஆனாலும் அந்த வழியாய் கூட கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல்ல வைத்து எங்களை நடத்துகிறீர் என்ற விசுவாசத்தோட, தைரியத்தோட எந்த காரியம் வந்தாலும், எதை நடந்தாலும் முறுமுறுக்காமல், கர்த்தர்கிட்ட நாம கேள்வி கேட்காமல், ஏன் எனக்கு நடக்குதுன்னு சொல்லி கேட்காமல், ஏன் எனக்கு மாத்திரம் இதுன்னு சொல்லி நாம் கேட்காமல், நான் மாத்திரம் இவ்வளவு சஃபர் பண்றேன், அவங்க அவ்வளவு நல்லா இருக்கிறாங்கன்னு கேள்வி கேட்காமல், ஆண்டவரே இதன் வழியாய் நாங்க போக கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து எல்லாவற்றையும் சகிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாவற்றையும் சகிக்க ஞானத்தை தாரும். எல்லாவற்றையும் சகிக்க பொறுமை கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நாங்களும் பூரணத்தை நோக்கி கடந்து போக பூரணத்துக்கு நேராய் நாங்களும் வரத்தக்கதாய்
என் தேவன் எங்களுக்கு ஆயுதப்படுத்தி பரிசுத்தப்படுத்துவேன் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடியா ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பூமியில கர்த்தாவே நாங்க எல்லா சூழ்நிலை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டு உங்களுடைய சாட்சிகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டே நாங்கள் தொடர்ந்து பூர்ணத்தை நோக்கி நாங்களும் கடந்து வர என் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்வேன் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பூர்ணத்துக்கு ஆண்டு எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, எந்த வழியாய் கர்த்தர் எங்களை நடத்தினாலும் ஆண்டு நாங்கள் அந்த பூர்ணத்தை நாங்கள் ஆண்டு தொடர்ந்து ஆண்டு நாங்கள் வரும்படியாய் ஆண்டு பூர்ணத்தை நோக்கி நாங்களும் ஆண்டு எல்லா சூழ்நிலையும் தொடர்ந்து வரும்படியாய் என் தேவன் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் அன்று கர்த்தர் நீர் தருவீராக. எங்களுக்கு வேண்டிய பொறுமை கர்த்தர் தருவீராக. எங்களுக்கு வேண்டிய அன்று அபிஷேகத்தையும் ஆண்டு எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் கர்த்தர் நீர் அன்று தந்து எல்லாவற்றையும் சகித்து நாங்கள் பூர்ணத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வர என் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்வேன் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதனால கூட வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைங்களுக்காய் நன்றி செலுத்துறோம்ப்பா. பிரதர்ஸ்காய் சோத்திரம், சிஸ்டர்ஸ்காய் சோத்திரம், பிள்ளைங்களுக்காய் சோத்திரம், எல்லாரையும் பேர் பேராய் தனித்தனியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சீக்கிரமா இந்த தடவல்களை மாற்றி போடுங்கப்பா. நாங்கள் சபையில கூடி கர்த்தரை ஆராதிக்க முடியாது, சபையில கூடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தபடியாய் என் தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவேன் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் வேண்டுதலோட விண்ணப்பங்களோட கர்த்தருடைய சமூகம் ஓடி வந்த உங்களுடைய பிள்ளைங்களுக்காய் நன்றி செலுத்துறோம் அப்பா. கர்த்தர் அவங்க விண்ணப்பங்களை வேண்டுதலை கர்த்தர் நீர் கேட்டீரே, நீர் அறிந்திருக்கிறீர், பெருமூச்சியை கூட நீங்க ஜெபமாய் அங்கீகிற தேவன் ஏசப்பா. உங்களுடைய பிள்ளைங்களை கர்த்தர் அண்டு விசேஷ விதமாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்குவேன் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் காத்து கொள்ளுங்க தகப்பனே. ஏசப்பா நீர் காத்து கொள்ளுங்க, எப்பா நீர் அண்டு காத்து கொள்ளுங்க தகப்பனே. இயேசுராஜா அன்றரை தொடர்ந்து கர்த்தாவே அண்டே நாங்களும் கர்த்தாவே பூர்ணத்தை நோக்கி கடந்து வரத்தக்கதாய் அன்றே கர்த்தாவே எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அன்றைய சூழ்நிலை நான் பார்த்து அண்டை பயந்து விடாத படிக்க சோர்ந்து விடாத படிக்க கர்த்தாவே அன்றே கர்த்தாவே உண்மை நோக்கி நான் தொடர்ந்து வர என் தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவேன் நாங்கள் ஜெபிக்கிறோம். விண்ணப்பங்களை வேண்டுதலை கர்த்தர் கேட்டு உங்களுடைய பிள்ளைங்களுக்கு தேவைகளை கர்த்தர் சந்தித்து ஆசீர்வாதமாய் கர்த்தர் நீர் நடத்துவேன் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபையும் தேவ பிரசன்னமும் எங்களோடு இருக்கட்டும் அப்பா. கர்த்தர் அன்றை தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக ராஜா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் அப்பா. சுகரமா இருக்கிறவங்களுக்கு சுகத்தை தாரும் அப்பா. வெளுவத்தை மாற்றி போடுங்க, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தாங்க. அன்றை பிரசவ நாட்களிலே காத்திருக்கிற சிஸ்டர்ஸை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவா அந்த நாள் வரலும் கர்த்தர் நீர் அவங்களுக்கு போதுமான பலத்தை கர்த்தர் தந்து ஏசப்பா ஏற்ற சமயத்திலே கர்த்தாவை நீர் ஆண்டவரே பிள்ளைக்கு தந்து கர்த்தர் நீர் ஆண்டு ஆசீர்வதிக்க வேண்டாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்றை காத்து கொடுங்க திருமணத்துக்காய் அன்றே காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் திருமணத்தை அன்றே கர்த்தர் நீர் ஆயத்தப்படி தந்து ஆசீர்வதிக்க வேண்டாங்க ஜெபிக்கிறோம். வேலைக்காய் அன்றை காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாய் அன்றை வேலை கர்த்தர் நீ தந்து ஆசீர்வதிக்க வேண்டாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தொடர்ந்து கர்த்தர் காத்து கொள்ளுங்க ஏசப்பா. உங்களுடைய பிள்ளைங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் சந்தித்து வேண்டுதலும் வாஞ்சிகளும் கர்த்தர் நிறைவேற்றி தந்து ஆண்டவருடைய பிள்ளைங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் அனுப்ப வேண்டாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் ரத்தம் உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாய் நாங்க ஆண்டை ஜெபிக்கிறோம் அப்பா. தாழ்த்துகிறோம் அப்பா. கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. கேட்ட அந்த வார்த்தைகளுக்குள்ளே தொடர்ந்து கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. காத்து கொள்ளுங்க கர்த்தர் வழி நடத்துங்க. துதியும் கனமும் மகிமை எல்லாவற்றும் வெகு ஜாக்கிரதை நாங்கள் உமக்கே செலுத்துறோம். மாறாத அன்பின் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் என் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். சோத்திரி ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பும் ஆறுதலும் சமாதானம் நம் அனைவரும் இன்றும் என்றும் இந்த பாதுகாப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். சோதரம். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். God bless you all. Take care. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.